தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் அப்படிங்கிறது மொத்தம் 3 நிலை. திராவிடம் அப்படிங்கிறது 2வது நிலையில வரக்கூடியது. டிராவிட் அப்படிங்கிறது 3வது நிலை. முதல்நிலை இந்த இந்தியாவில் இருக்க எல்லாருமே திராவிடர்கள் தான். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற நாடு எல்லாமே திராவிட பூமி தான், திராவிட நாடு தான், திராவிட மக்கள் தான். நான் திராவிடன் தான். ஏன்னா திராவிடம் அப்படிங்கிறது புனிதமான வார்த்தை. திராவிட மாடல் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஆகாது. இது ஒரு வாழ்வியல் முறை. அந்த வாழ்வியல் முறையில இருக்கிற மக்கள் வாழக்கூடிய அந்த மக்கள் காலுக்கு கீழே இருக்கிற நிலத்துக்கு பேரு திராவிட பூமின்னு பேரு. இப்போ பாகிஸ்தானும் திராவிடம் தான். ஆனா ஏன் இப்ப அது திராவிடம் இல்லை அப்படின்னா, அங்க கோயில் கிடையாது. கோயில் இருந்திருந்தா அருகம்புல் ஊத்திருக்கும், கோயில் இருந்திருந்தா அச்சுனத்தட்டு ஊத்திருக்கும். அது மூலமா 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பாகிஸ்தானுக்கு பிச்சை எடுக்கிறதுல அதுக்கு என்ன காரணம்? அங்க கோயில் இல்லதான் காரணம். ஏன் அப்படின்னா, கோயிலுங்கிறது ஒரு வழிபாட்டு முறை. அது வாழ்வியல் முறை தானே தவிர மதம் கிடையாது. மனிதர்கள் மண்ணள்ளி திங்க முடியாதுல்ல. விவசாயத்தை உருவாக்கி அந்த விவசாயத்தை தானே சாப்பிடணும். அப்போ ஒருத்தர் சாப்பிடணும்னா இன்னொருத்தர் வேலை செய்யணும். அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை உருவாக்கி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ பாலை கறந்து பால் அபிஷேகம் பண்ணலனாலோ நெய் அபிஷேகம் பண்ணலனாலோ பாலை கறந்து நம்ம முத்தம் தான் தொலைக்கணும். அதுல இருந்து வாழ்வாதாரத்தை எடுக்கிறது தான் ஒரு நம்பிக்கை கொண்டதுதான் இந்த வாழ்வியல் முறை. இப்போ இந்த நாட்டுல இருக்க எல்லாருமே 142 கோடி பேரும் பெந்தகோஸ்தா மாறிட்டோம்னு வைங்களாம். அர்ச்சனை தட்டு விற்குமா, பூ விற்குமா, பட்டு செலவு விற்குமா, கொலுசு விற்குமா, நகை விற்குமா, தோடு விற்குமா, பேண்ட் ஷர்ட் விற்குமா? எதுவுமே விற்காது. பால் அபிஷேகம் இல்லை அப்படின்னா இங்க பால் கறக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி பால் அபிஷேகமோ நெய் அபிஷேகமோ எதுவுமே பண்ணல அப்படின்னாக்கினா இத்தனை பால் உற்பத்தி தேவையே கிடையாது. அப்போ பாலை கறந்து முத்தை தான் தெளிக்க வேண்டியிருக்கும். இன்னைக்கு பாகிஸ்தான் ஏன் பிச்சை எடுக்கிறாங்க? அதுக்கு காரணம் அங்க வழிபாடு இல்லை, அந்த வாழ்வியல் முறை அங்க கிடையாது. அங்க இப்போ பாகிஸ்தான்ல 30 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வைங்களா. அங்க அதுல ஒரு 10 கோடி பேர் பொங்கல் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னா 10 கோடி கிலோ அரிசி வித்துருக்குமா, 10 கோடி கரும்பு வித்துருக்குமா, 10 கோடி கிலோ சக்கரை வித்துருக்குமா, 10 கோடி ரூபாய்க்கு முந்திரி வித்துருக்குமா, 10 கோடி ரூபாய்க்கு ஏலக்காய் வித்துருக்குமா, 10 கோடி மண்பானை வித்துருக்கும், 10 கோடி அகல் விளக்கு வித்துருக்கும், மஞ்சள் வித்துருக்கோம், 10 கோடி தீப்பெட்டி வித்துருக்கோம். அப்ப இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்க, அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னா இப்ப சாப்பிடுறது எப்படி சாப்பிடுறது? பாகிஸ்தான்ல உள்ள பொருளாதாரமே போயிடுச்சு. பாகிஸ்தான்ல அங்க இருக்கிற அரசு கட்டிடங்களை வாடகைக்கு விடுறான், கழுதையை பறக்கி வைக்கான். அதுவும் பத்தலன்னு ராணுவ தளவாடங்களை பறக்கி வைக்கான், ராணுவ வீரனை பறக்கி வைக்கான். வாழ்வியல் முறையை உண்டாக்கி அதுக்காக கோயில் கட்டி அதுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி விவசாயம் சார்ந்து வச்சு நம்மளை வாழ வைக்கிற பூமிக்கு பேர் தான் திராவிட பூமின்னு பேரு. யாரெல்லாம் கோயில் கட்டி தான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோயில் இல்லாம வாழ முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ, கோயில் இருந்தா தான் நல்லபடியா வாழ முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்ற பூமிக்கு பேர் தான் திராவிடம். கோயில்ங்கிறது மதம் கிடையாது, அது ஒரு வழிபாட்டு முறை. ஒருத்தர் வாழ்வதற்காக இன்னொருவர் பாடுபடுவதே வாழ்வியல் முறை ஆகும். அந்த வாழ்வியல் முறையில வாழக்கூடிய மக்களுக்கு காலுக்கு கீழே இருக்கிற மண்ணுக்கு பேரே திராவிடம். ராமர் கோயில் கட்டியிருந்தாங்க. அதுல அந்த மாநிலத்துக்கு வருஷத்துக்கு 25,000 கோடி ரூபாய் வருமானம், நேரடியாகவும் மறைமுகமாகவும் 25,000 கோடி ரூபாய் வருமானம். அப்போ இது யாருக்கு? அந்த நாட்டுக்கு, அந்த மாநிலத்துக்கு, அந்த மாநிலத்துல இருக்கிற அரசாங்கத்துக்கு, அந்த மாநிலத்துல இருக்க மக்களுக்கு தானே நல்லது. அப்போ கோயில் இல்லைன்னாக்கினா, கோயில் இருந்தா தான் விவசாயம் சார்ந்த இடம் தான் கோயில். கோயில் வேற, விவசாயம் வேற கிடையாது. கோயில் வேற, இந்து மதம் வேற கிடையாது. கோயில் வேற, வாழ்வியல் முறை வேற கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். கோயில் வேற, உங்க குடும்பம் கிடையாது. உங்க குடும்பம் வேற, கோயில் வேற கிடையாது. உங்க குடும்பம், நம்ம குடும்பம் எப்படியோ அப்படிதான் நம்ம கோயிலும். எல்லா கோயிலையும் பாருங்க, விவசாயம் இல்லாத கோயிலே இருக்காது. இந்து மதத்துல இருந்து விவசாயத்தை நீக்கிட்டீங்கன்னா இந்து மதமே கிடையாது. அப்படி இந்து மதம் இல்லைன்னா நாடே கிடையாது. எல்லாரும் பாகிஸ்தான் மாதிரி பிச்சை தான் எடுக்கணும். பிற மதத்துல இருந்து மதமாற்றும் சிந்தனையும் நாடு பிடிக்கிற சிந்தனையும் தூக்கிட்டாங்கன்னா அந்த மதமே கிடையாது. கடவுளை கும்பிட்டு இருந்தா கொட்டாது. நம்ம ஒரு வாழ்வியல் முறை உருவாக்கி அதுல இருந்து நம்ம வாழக்கூடிய விதிமுறைகளை அமைச்சு அதுபடி நடந்துட்டாதான் நம்ம வாழ முடியும். பாலை கறந்து கல்லு கூத்துறான், கல்லு கொண்டு போய் பலாப்பழத்தை வைக்கணும்னா அந்த கல்லுக்கு பின்னாடி விவசாயம் இருக்கு, விவசாயி இருக்கான் அப்படிங்கிறது ஏன் என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் திராவிடம் அப்படிங்கிறது. திராவிட மண்ணுங்கிறது அதான். தமிழ்ல அந்த அர்த்தத்துக்கு என்ன சொல்லுது பாருங்க, அதை தான் சொல்லுவோம். இது 2வது நிலை, இது 3வது நிலை.
இது முதல்நிலை. திரு கூட்டல் அவர் கூட்டல் இடம், திரு அவரிடம், திராவிடம். இடம் அப்படின்னா வாழக்கூடிய மக்கள் வசிக்கிற இடத்துக்கு பேரு இடம். அவரவர் வாழக்கூடிய இடம் எப்படின்னா செல்வம் பெற்று வாழக்கூடிய இடத்துக்கு பேரு திராவிடம்னு பேரு. செல்வம் வந்து எப்படி பெறுறது? அருகம்புல் காசாகுதானே செல்வம். மண்ணள்ளி வித்தா செல்வம் கிடையாது. அந்த மண்ணுல இருந்து உருவாகிற அருகம்புல் காசாகுதா, மண்ல இருந்து உருவாகிற மஞ்சள் காசாகுதா, மண்ல இருந்து உருவாகிற விவசாய பொருள் காசாகுதா, அரளிப்பூ காசாகும். அரளிப்பூ கோயில்ல தான் வைக்கணும். ஹிந்து மதம் இருந்தாதான் பூவெல்லாம் விற்கும். ஹிந்து மதம் இல்லை அப்படின்னாக்கினா இங்க எதுவுமே விற்காது, எல்லாரும் பிச்சை தான் எடுக்கணும். அதுக்காகத்தான் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம், கோயில் கட்டி தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். குலதெய்வம் கோயில்ல எல்லா ஊர்லயும் குலதெய்வம் கோயில், ஒரு ஊருக்கு 4-5 கோயில் இருக்கும். ஒவ்வொரு கோயிலையுமே பாருங்க, ஊரம்மன் கோயில், குலதெய்வம் கோயில போய் பாருங்க, 5 லட்சம் ரூபாய் வரி பிரிச்சு 3 லட்சம் ரூபாய்க்கு விவசாய பொருள் தான் வாங்குவாங்க. அப்படி ஒரு ஊர்ல கிடையாது, ஒரு ஊர்லயோ ஒரு தெருவுலயோ கிடையாது. இது எல்லா ஊர்லயும் இதே நிலைமை தான். எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலையும் எல்லாம் விவசாய பொருள் தான் வாங்குவாங்க. அப்படி விவசாயத்தை உண்டு பண்ணி அந்த விவசாயத்தை வாழ்வாதாரமா ஆக்கி அந்த விவசாயத்தை வாழ்ந்து அந்த விவசாயம் சார்ந்து வழிபாடும் இருக்கிற ஒரு வாழ்வியல் முறை தான் இந்த வாழ்வியல் முறை. அதை போற்றும் விதம் தான் அந்த திராவிடம். காஷ்மீர், இப்போதைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற மண் திராவிட மண் அப்படின்னு பேரு. கடவுள் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும், ஆனா நம்ம சாப்பிட்ற சோறு சாப்பிட்டு தான் ஆகணும். அதுக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கை மூலமா வாழ்றதுக்கு பேர் தான் சனாதனங்கிறது. அதுக்குள்ள பெயர் பெற்ற இடம் தான் திராவிடம். திராவிடம் என்றால் அவங்கவுங்க வாழ்ற வாழ்க்கைக்காக செல்வத்தை உருவாக்கி அந்த மக்கள் வாழ்ற இடத்துக்கு பெயர் தான் திராவிடம் என்று பொருள். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.